வேலு மட்டும் என்னை காப்பாத்தலனா என்னோட மானமும் நம்ம குடும்பத்தோட கௌரவம் போயிருக்கோம். அவன் மனிதாப மனம் உள்ளவன், ரொம்ப நல்லவனா. தங்கச்சே, யாரம்மா நல்லவன் சொல்ற? வேறு நல்லவனோ கெட்டவனோ, ஆனா அவன் நம்ம குடும்பத்து மானத்தை காப்பாத்தினவன். புலி சிரிச்சதுன்னு சொல்றியம்மா? அவன் உன்னை காப்பாத்தினது நம்ம குடும்பத்து மேல உள்ள பயத்தினால. 1000 இருந்தாலும் அவன் நம்ம அண்ணனை கொன்னவன். ஆமா அண்ணே, அண்ணனை கொன்னவன்னு நாம சொல்றோம், தங்கச்சியை கொன்னவன் அவன் சொல்றான். இப்படியே போய்கிட்டு இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன? பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் பழி வாங்கணும்னு நினைச்சா உலகத்துல யாருமே நிம்மதியா வாழ முடியாது. பகையால வெல்ல முடியாதுன்னு, அன்பாலதான் வெல்ல முடியும். அத்தனை பேர் மத்தியில கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு வீரப்பா பேசிட்டியே, அத்தனையும் செய்ய வேணாம். நான் செய்யத்தாம போறேன். உன் நெஞ்சு நிறைய ஆசைகளை வச்சுக்கிட்டு இருக்கே, அதை நிறைவேற்றி வைக்க பணம் நிறைய செலவாகுமே, அதுக்கு எங்க போவேன் தாண்டா கேக்குறேன். நான் மண்ணை நம்பி வாழறோம்மா. நெஞ்சில உரமும் கையில வலுவு இருக்கிற வரைக்கும் பணத்துக்கு என்னமா கவலை? நிலத்துல பாடுபட்டு சம்பாதிப்பேன். சம்பாதிச்ச பணம் அவ்வளவையும் என் தங்கச்சி கல்யாணத்துக்காகவே செலவு செய்வேம்மா. கடவுள் நம்ம அந்த நிலையில வைக்கலையப்பா, கடன்காரனத்தானே வச்சிருக்காரு. நீ என்னதான் உழைச்சு சம்பாரிச்சாலும் அறுவடையில வர நெல்லுல பெரிய ராஜா கடனுக்கு வர கட்டணுமே, அதை மறந்துட்டியா? இப்ப சொல்லுப்பா, இந்த கடனை அடைக்க போறியா இல்ல உன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்த போறியா? நீங்க சொல்றது இப்பதாம்மா எனக்கு புரியுது. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கம்மா. இப்பவே நான் போய் பெரிய ராஜாவை பார்த்து கடனை அடுத்த மகசூல கட்டிடுறேன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். அவங்கள பத்தி உனக்கு தெரியாதுப்பா, அவங்க ஊரை அடிச்சு ஒலையில போடுற கூட்டமாச்சே. நீ போய் கேட்டா அவங்க சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறியப்பா? அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தா என்னம்மா, கல்யாணம்னு சொன்னா வேண்டாம்னு சொல்ல போறாங்க. நீங்க பேசாம இருங்க, இப்பவே போய் நான் அவங்களை கேட்டு வந்துடுறேன். ஒண்ணு இல்லம்மா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. என்னன்னு அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, இவ்வளவு பாசத்தையும் தூக்கிக்கிட்டு நீ உன் புருஷன் விட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை விட்டு பிரிஞ்சு நான் எப்படியுமா இருக்க போறேன். சும்மா இருங்க, எதையாவது பேசிக்கிட்டு வாங்க. ரொம்ப பிடிக்குமில்ல? ஆமா, இத முதல்ல சாப்பிட்டு போய். தங்கச்சி, எனக்கு என்ன பிடிக்கும்னு அன்னைக்கு கூட தெரியலமா, உனக்கு தாமா தெரியுது. அண்ணி இன்னைக்கு தானே வந்துச்சு. நாம 2 பேரும் ஒண்ணா பிறந்தவங்க. உனக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தானே தெரியும். ஏல மச்சான், நல்ல அண்ணன் தங்கச்சிடாங்க. என்ன எங்க தங்கச்சியோட கொஞ்சிட்டு இருக்க? இங்க ஏறி நின்னுட்டு இருக்கல. வாடா. டேய், வாயில ஏதாவது நல்லா வந்துற போதாமா? வந்தனா பல்லகள உடைச்சு போடுவேன். நீ வா மாடி. நல்ல சமயத்துல நீ வந்து காப்பாத்துன. புண்ணியவாணி நல்லா இருக்கணும்ப்பா. இனிமே இந்த மாதிரி அநியாயம் நடக்கவே நடக்காது. நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம தங்கி கருப்பை வீட்டுல வசூல் பண்ண விடாம இந்த வேலை அடிச்சு துரத்திட்டாங்க. அவனுக்கு அவ்வளவு துணிச்சலா? நீங்க பாத்துட்டு சும்மா இருந்தீங்க. செமத்தியா உதவாயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. ஆஹா, முருகா சண்முகா, பெரிய வந்த என் ஐயன் வீடு தேடி வந்திருக்கிறான். பார்த்து சும்மா நிக்கிறையா, விழுந்து கும்பிடையா, கண்ணை குட்டிடும் பயப்படுறியா? இப்படி தொட்டு கும்பிட. நீ ஒரு இவன்டா. தோசை கரண்டியை பார்த்தாலும் உடனே சூடம் கொடுத்திருவான். இது முருக வேலு இல்லடா, உலகால வேலு. ஆஹா, புராண காலத்துல சூரபத்மனை கொல்லதா படிச்சிருக்கிறேன். கலியுகத்துல வந்திருக்குதே, இங்க வந்து யார கொல்ல போகுது? அடே கூறு கட்டவனே, ரொம்ப கத்துற, நிறைய பயந்துருக்கிற. எதுக்கு நீ மோர காய்ச்சி குடி. நம்ம நடுராஜாவை கொலை பண்ணானே வேலு, அவனுக்குடா. ஆஹா, அப்படியா? கூறு கட்ட மனுஷா, இவனுக்கு போய் வழக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா உங்க முகத்துல வந்து என்ன வந்து வந்துட்டீங்களாடா? வழி தாங்காம ஏன்டா அறக்குறீங்க? ஐயா, நான் விவரமா சொல்றேன். அடிச்சது யாருன்னு சமூகத்துக்கு தெரிய வேண்டாமா? அதுக்காகத்தான் உடம்பு பூரா முத்திரையை குத்தி விட்டுருக்கான். ஏண்டா எல்லா இடத்தையும் நான் காட்டினீங்க? அவனே பார்த்து பார்த்து உதைச்சான். கணக்குல நீ மாத்திரம் சுத்தமா இருக்கிற, முத்திரையே இல்ல, குத்தல. நான் முன்னாடியே
வந்திருக்கேன். அண்ணே தம்பி இங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தியா? கேள்விப்பட்டதான் ஓடியாரு. நீங்களும் தான் ஓடி வரீங்க, பின்ன உருண்டா வருவாரு. அண்ணே இனி அந்த வேலை பையில விட்டு வைக்க கூடாது. அவன் நம்மள விட்டு வச்சிருக்கான்னு பேசுறாங்கப்பா. ஏய், பேசுவானுங்கடா. என்ன 2 நாள்ல என்ன நடக்குதுன்னு பாரு. வேலுவனுடைய அட்டகாச வரம்பு தெரி போகுது. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தரணும். வா போலாம். வா. உனக்கு வேணுமாடா? என்ன கண்ணம்மா, என்ன செஞ்சுட்டு இருக்க? நாட்டாமக்காரையா வீட்டுல இருந்து அதிரசம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அத்தாளுக்கு அதிரசம்னா ரொம்ப பிடிக்குமே, அதனால டைகர் கிட்ட கொடுத்து அனுப்பலான்னு. ஓஹோ, அப்படியா? கொடுத்து விடுமா, கொடுத்து விடு. டைகர், இத கொண்டு போய் அத்தா கிட்ட பத்திரமா கொடுத்துறியா? தங்கச்சி, அண்ணனுக்கு அதிரசம் பிடிக்கும்னு ஆசையோடு கொண்டு வந்து கொடுப்பியம்மா. இனிமே யாருமா அப்படி கொண்டு வந்து கொடுப்பாங்க? இதை நாம 2 பேரும் சேர்ந்துதானே சாப்பிடுவோம். இப்ப மட்டும் நான் எப்படிமா தனியா சாப்பிடுவேன்? இப்ப மட்டும் நான் எப்படி தனியா சாப்பிடுவேன்? இப்ப மட்டும் நான் எப்படியம்மா தனியா சாப்பிடுவேன்? எப்படி நான் தனியா சாப்பிடுவேன்? ஐயா, அழாதீங்க. அழுகிறதுனாலயோ வருத்தப்படுறதுனாலயோ இறந்தவங்க திரும்பி வந்துட போறதில்லை. எல்லாரும் தாய் வயிற்றுலதான் பிறக்கிறோம். இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த இடத்துக்கு தான் வந்து சேர்றோம். ஆனா வாழ்ற கொஞ்ச நாள்ல மனுஷன் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி தீர்த்துறான். கவலைப்படாதப்பா, எழுந்திரு, வருத்தப்படாது, எழுந்திருப்பா. உன் வீரத்தை பத்தி ஊரே புகழ்ந்துச்சு. வீரம் மட்டும் இருந்தா போதாது, விவேகமும் வேணும். எஸ், புறப்படு. Come on, Velu. இந்த கார் ரிப்பேர் ஆயிடுச்சுமா. இன்னைக்கு ராத்திரி மட்டும் நாம இங்க தங்கி இருந்துட்டு போவோம். சரிங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இந்த வீட்டுல நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்களா? இல்லைங்க, எனக்கு ஒரே மகன் தானுங்க. எப்போ பொழுதுக்குள்ள வந்துருவான். இன்னைக்கு என்னமோ இன்னும் வரலைங்க. முதல்ல கதவு சாப்பிடுமா, முதல்ல கதவு சாப்பிடுங்க. என்ன கொண்டு வராங்க? கதவை திறக்கிற வீட்டை தொடுத்தட்டுமா? உள்ள இருந்து சொல்ற வரைக்கும் உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. வெளியே போனாத்தான் எதிரிகளை விரட்ட முடியும். சொல்றவன் யாருன்னு பாக்காதீங்க, சொல்ற விஷயம் என்னன்னு யோசிங்க.
விவேகத்தினால என்ன பிடிச்சிட்டு வந்தீங்க, ஆனா வீரத்தினால நான் உங்களையே காப்பாத்திருக்கேன். விவேகம் மட்டும் இருந்தா போதாது, வீரமும் வேணும். எடுத்த சபதத்தை முடிச்சிட்டு நானே வந்து சரணடைகிறேன். நான் வரேன். ஏண்டா எல்லாம் ஒரு மாதிரி இருக்குதுங்க? ஒண்ணும் இல்லண்ணா, என்ன நடந்தது சொல்லு எனக்கு. இந்த வேலு பையன் வேலு நம்ம வீட்டுல வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானே. வீட்டுக்குள்ள வந்து கொள்ளையடிச்சிருக்கான அவன். முதலாளி, முதலாளி, நம்ம நெல்லு காணியுமே காலியா கிடக்குதுங்க. அதுக்குள்ள இந்த வேலை கிடந்தது. ஒரு சீட் எழுதி வச்சிருக்கான். உழைக்கும் மக்கள் தங்கி தங்கி என்று பறக்கின்றனர். ஆகவேதான் களஞ்சியத்திலே உள்ள மக்கள் களஞ்சியத்திலே உள்ள நெல்லை மக்கள் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். இப்படிக்கு வேலு கலைஞர்கள் அவ்வளவும் போச்சா? என்ன கஜானாவில கடந்ததுங்க. மண்ணும் மக்களும் கண்ணீர் விட்டு அழும்போது பொன்னும் பணமும் ஒருவன் கஜானாவிலா. இப்படிக்கு வேலு மரியாதை இல்லாம ஒருவன் எழுதியிருக்கான். சும்மா கஜானாவையும் அடிச்சுட்டானா அந்த வேலு? மாமா, நீங்க இருந்து இப்படி நடக்கலாமா? நீ ஒன்னும் கவலைப்படாத மாப்பிள்ள, அவன் எங்க போயிடுவான், நான் பாத்துக்கிறேன். டேய் வேலு, ஐயா நம்ம வீட்டுக்குள்ள இந்த வேலு வந்து விழுந்துச்சுங்க. ஐயா அப்பா, ஆமா ஆரடி வேலு முதலாளி, வர வர வேலு வளர்ந்துகிட்டே இருக்குது. என்னடா அது? இதுலயும் சீட்டா? இது என்ன தபால் வேலுவா? செம்புலி, நாளை இரவு 12 மணிக்கு உன் வீட்டிலே கொள்ளை. முதலில் உன்னை காப்பாற்றிக் கொள். இப்படிக்கு வேலு. என் வீட்டுக்கா வரானா? வரட்டும், அவனா நானா பாத்துக்கிறேன். மாப்பிள்ள வரேன்.